உன்னை விடுவிப்பேன். இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய்ப்போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். எரேமியாவின் விண்ணப்பத்திற்கு இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர் தமது கிருபையினால் பதில் கொடுக்கிறார். கர்த்தர் எரேமியாவிடமிருந்து சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். எரேமியா கர்த்தருடைய ஊழியக்காரர். அவர் கர்த்தருக்கு சொந்தமானவர். தம்முடைய பிள்ளைகள் தமக்கு பிரியமானவர்களாகவும் தமக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். முதலாவதாக எரேமியா தன்னுடைய கோபத்தை விட்டு விலகி வர வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஒருபோதும் அவரை குறை சொல்லக்கூடாது. எரேமியா கர்த்தரிடத்தில், நீர் எனக்கு நம்பப்படாத ஊற்றைப் போலவும் வற்றி போகிற ஜலத்தைப் போலவும் இருப்பீரோ என்று அவிசுவாச வார்த்தைகளை கேட்டார். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசக்கூடாது. கர்த்தர் எரேமியாவிடம், நீர் திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் என்று சொல்கிறார். எரேமியா தன்னுடைய ஊழியத்திற்கு மறுபடியுமாய் திரும்பி வர வேண்டும். தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய கோபங்கள், அவிசுவாசங்கள் ஆகிய எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு கர்த்தரிடத்தில் விசுவாசத்தோடு திரும்பி வர வேண்டும். எரேமியாவின் இருதயத்தில் கர்த்தருக்கு விரோதமான சிந்தனைகள் எதுவும் இருக்கக்கூடாது. அவர் மறுபடியுமாய் கர்த்தருடைய ஊழியத்திற்கு தன்னை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வது இயலாத காரியம். கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தில் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று எரேமியா தீர்மானம் பண்ண வேண்டும். எரேமியா கர்த்தரை நம்பாமல் இருப்பதற்கு அவரிடத்தில் ஒரு காரணமும் இல்லை. கர்த்தர் எரேமியாவுக்கு ஒரு தீங்கும் செய்யவில்லை, அவரை கைவிடவில்லை. ஆனாலும் எரேமியா தன்னுடைய அவிசுவாசத்தினால் கர்த்தர் மீது குற்றம் சொல்லுகிறார். எரேமியாவின் இருதயம் சுத்தமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு உண்மையாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்னும் ஆர்வம் அவருடைய இருதயத்தில் நிரம்பி இருக்கிறது. கர்த்தர் எரேமியாவின் இருதயத்தை பார்க்கிறார். அவருடைய இருதயத்தில் தப்பிதம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் எரேமியாவின் வாய் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறது. ஆகையினால் கர்த்தர் எரேமியாவை இப்போதே எச்சரிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறார். ஆரம்பத்திலேயே எச்சரித்து விட்டால் எரேமியா சரியான பாதையில் நடப்பார். கர்த்தருடைய அடிச்சுவடுகளை உண்மையாய் பின்பற்றுவார். தீழ்ப்பானதில் இருந்து விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தது போல எரேமியா சுத்தமாய் இருக்க வேண்டும். அப்போதுதான் அவரால் கர்த்தருடைய முகத்திற்கு முன்பாக நிலைத்திருக்க முடியும். எரேமியா கர்த்தருடைய வாய்ப்போல் இருப்பார். நீதிமான்கள் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானவர்கள். அவர்கள் சமுதாயத்தில் ஏழைகளாக இருந்தாலும் சாதாரண ஜனங்களாக இருந்தாலும் அவர்கள் எப்படிப்பட்ட சமுதாய அந்தஸ்துகளில் இருந்தாலும் நீதிமான்கள் எல்லோருமே கர்த்தருக்கு பிரியமானவர்கள்தான். துன்மார்க்கரோ கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக இருந்தாலும் பிரபுக்களாக இருந்தாலும் சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்துகளில் இருந்தாலும் துன்மார்க்கர்கள் எல்லோரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள்தான். சமுதாயத்தில் நீதிமான்களும் துன்மார்க்கரும் கலந்திருக்கிறார்கள். கோதுமை மணியும் பதரும் ஒரே நிலத்தில் இருப்பது போல இவர்கள் மனுஷர் மத்தியிலே கலந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர்களை வைத்து அவர்களை வேறு பிரிக்க முடியாது. நாம் அவர்களுடைய சுபாவங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் மனுஷருடைய முகத்தை பார்க்கிறோம், கர்த்தரோ மனுஷருடைய இருதயங்களை பார்க்கிறார். கர்த்தர் அவரவர்களுக்குரிய பங்கை கொடுக்கிறார். நீதிமான்களுக்கு நன்மையையும் துன்மார்க்கருக்கு தீமையையும் வரப்பண்ணுகிறார். நீதிமான்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் ஆறுதலும் உண்டாயிருக்கும். துன்மார்க்கருக்கோ சாபங்களும் வேதனைகளும் உபத்திரவங்களும் உண்டாயிருக்கும். பரிசுத்தவான்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள், பாவிகள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தனக்கு கொடுத்த ஊழியத்தை எரேமியா நிறைவேற்ற வேண்டும்.
தன்னால் முடிந்த வரையிலும் கர்த்தர் அனுமதிக்கிற எல்லா இடங்களுக்கும் சென்று எரேமியா கர்த்தருடைய வார்த்தையை யூதாவின் மனுஷருக்கு சொல்ல வேண்டும். தேவனுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் விருப்பத்தையும் மனுஷருக்கு தெளிவுபடுத்த வேண்டும். கர்த்தருடைய சிந்தையை புரிந்து கொள்ள ஜனங்களுக்கு உதவி புரிய வேண்டும். இதுவே எரேமியாவின் ஊழியம். இந்த ஊழியத்தில் அவர் உண்மை உள்ளவராய் இருக்க வேண்டும். எரேமியா யூதாவின் மனுஷர் மத்தியிலும் எருசலேமின் குடிகள் மத்தியிலும் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணிய போது ஏராளமான ஜனங்கள் அவரை விட்டு தூரமாய் விலகி போய்விட்டார்கள். அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் எரேமியாவுக்கு சொல்லுகிறார். எரேமியாவை விட்டு விலகி போனவர்கள் எரேமியாவின் பிரசங்க செய்தியை மறுபடியுமாய் சிந்தித்து பார்ப்பார்கள். அவர் சொன்னது கர்த்தருடைய வார்த்தைதான் என்பதை புரிந்து கொள்வார்கள். எரேமியா மூலமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை இன்னும் அதிகமாய் கேட்க வேண்டும் என்று விரும்பி அவர்கள் எரேமியாவினிடத்தில் திரும்புவார்கள். எரேமியா யூதாவின் மனுஷரிடத்திலும் எருசலேமின் குடிகளிடத்திலும் திரும்பி போய்விடக் கூடாது. அவர்களுடைய அக்கிரமங்களுக்கும் பாவங்களுக்கும் துணை போய்விடக் கூடாது. எருசலேமின் குடிகளும் யூதாவின் ஜனங்களும் கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போய் இருக்கிறார்கள். எரேமியாவும் அவர்களைப் போல கர்த்தரை விட்டு விலகி போய்விடக் கூடாது. தான் சொல்ல வேண்டிய செய்தியை எரேமியா அவர்களுக்காக மாற்றி சொல்லிவிடக் கூடாது. மனுஷரை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக சத்தியத்தை விட்டு விலகி போய்விடக் கூடாது. கர்த்தர் தன்னுடைய வாயில் போட்ட வார்த்தைகளைத்தான் எரேமியா யூதாவின் மனுஷருக்கு சொல்ல வேண்டும். யூதாவின் மனுஷரும் கர்த்தருடைய வார்த்தைகளைத்தான் கேட்க வேண்டும். எரேமியா கர்த்தரிடத்தில் திரும்பி வந்தால் கர்த்தர் அவரை சீர்படுத்துவதாக வாக்கு பண்ணுகிறார். அப்போது எரேமியா கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாக நிலைத்திருப்பார். கர்த்தர் எரேமியாவின் சிந்தையை மாற்றுவார். அவருடைய இருதயத்தை புதுப்பிப்பார். அவருடைய மனதில் காணப்படுகிற அவிசுவாசத்தை நீக்கி போடுவார். அவரை விசுவாசத்தில் ஊன்ற கட்டுவார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். சங்கீதம் 23:3. எரேமியா கர்த்தரிடத்தில் திரும்பும் போது அவர் கர்த்தருடைய முகத்திற்கு முன்பாக நிலைத்திருப்பார். எரேமியா கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அவர் கர்த்தரிடத்தில் திரும்பி வரும்போது கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கிற தீர்க்க தரிசன ஊழியத்தை தொடர்ந்து நிறைவேற்றுவார். கர்த்தரும் எரேமியாவை தம்முடைய ஊழியத்தில் பயன்படுத்துவார். எரேமியா கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக நிலைத்திருக்கும் போது அவர் கர்த்தரிடமிருந்து வார்த்தைகளையும் பிரமாணங்களையும் பெற்றுக்கொள்வார். கர்த்தர் எரேமியாவின் வாயில் தம்முடைய வார்த்தைகளை போடுவார். ஒரு வேலைக்காரன் தன்னுடைய எஜமானிடத்தில் இருந்து கட்டளைகளை பெற்றுக்கொள்வது போல எரேமியாவும் கர்த்தரிடத்திலிருந்து கட்டளைகளை பெற்றுக்கொள்வார். அப்போது எரேமியா கர்த்தருடைய வாய் போல் இருப்பார். கர்த்தருடைய செய்தி எரேமியாவின் வாயில் நிரம்பி இருக்கும். யூதாவின் மனுஷருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் பிரசங்கம் பண்ணுவதற்கு கர்த்தருடைய செய்தி எரேமியாவின் வாயில் இருந்து புறப்பட்டு வரும். ராஜா தன்னுடைய தூதுவர்களிடம் தன்னுடைய செய்தியை கொடுத்து அனுப்புவது போல கர்த்தர் எரேமியாவை தம்முடைய செய்தியோடு அனுப்புகிறார். தூதுவர்கள் தங்கள் ராஜாவுக்கு வாயாக இருப்பது போல தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வாயாக இருக்கிறார்கள். எரேமியா கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது அவருக்கு பல பிரச்சனைகளும் பாடுகளும் வரலாம். அவர் பல கஷ்டங்களை சந்திக்க வேண்டியது வரலாம். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் எரேமியாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். இப்போது எரேமியாவின் இருதயம் சோர்ந்து போய் இருக்கிறது. கர்த்தர் எரேமியாவை யூதா ஜனத்திற்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குகிறார். கர்த்தர் எரேமியாவை பலப்படுத்தும் போது எரேமியா இனிமேல் ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டார். வெண்கல அலங்கத்தின் மீது புயல் வீசலாம், கடும் காற்று அதன் மீது மோதலாம். ஆனாலும் அவற்றால் வெண்கல அலங்கத்தை அசைக்க முடியாது. யூதாவின் மனுஷர் எரேமியாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். எரேமியாவோ அவர்களுக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கத்தை போல் இருப்பார். அவர்களால் எரேமியாவை மேற்கொள்ள முடியாது. எரேமியா கர்த்தரையும் கர்த்தருடைய பலத்த புயத்தையும் நம்ப வேண்டும். எரேமியா அவிசுவாசியாகவோ கோழையாகவோ இருக்கக்கூடாது. தன்னுடைய பிரச்சனைகளை நினைத்து பார்த்து சோர்ந்து போய்விடக் கூடாது. அவர் கர்த்தரை மாத்திரமே நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய கிருபையை நினைத்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நம்ப வேண்டும். கர்த்தருடைய பலத்தையும் பராக்கிரமத்தையும் தியானிக்க வேண்டும். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் எரேமியாவிடம் சொல்லுகிறார்.
கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு விரோதமாக ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் நமக்குள்ளே இருக்கிற கர்த்தர் மிகவும் பெரியவர். அவரே சர்வ வல்லவர். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தர் எரேமியாவோடு கூட இருந்து அவரை எல்லா தீங்குகளுக்கும் எல்லா ஆபத்துக்களுக்கும் தப்புவிப்பார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஞானமும் பலமும் நமக்கு போதுமானதாய் இருக்கும். கர்த்தருடைய கரம் நம்மை பலப்படுத்தும். சத்துருக்களோடு யுத்தம் பண்ணுவதற்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று கர்த்தர் எரேமியாவிடம் சொல்லுகிறார். நமக்கு விரோதமாக வருகிற சத்துருக்களின் எண்ணிக்கை அதிகமாய் இருக்கலாம். அவர்களுடைய ஆயுதங்களும் அநேகமாய் இருக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது சத்துருக்களால் நம்மை மேற்கொள்ள முடியாது. நமக்கு விரோதமாக எழும்பும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். நிறைவேறிய முன்னறிவிப்புகள். நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். நீ தீர்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய்போல் இருப்பாய். உன்னை இந்த ஜனத்திற்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். கர்த்தர் எரேமியாவிற்கு இந்த வார்த்தைகளை கூறுகிறார். தன்னுடைய சத்துருக்களிடமிருந்து எரேமியாவுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு கிடைக்கும். தமக்காக எரேமியா அனுபவிக்கும் பாடுகளை கர்த்தர் நினைத்து பார்த்து அவர் எரேமியாவை ஆபத்துக்களிலிருந்து விடுவிப்பார். எரேமியா ஜனங்களிடத்திற்கு போக வேண்டியதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஜனங்களே எரேமியாவிடத்திற்கு வர வேண்டும். பொல்லாதவர்களும் பலவந்தர்களும் எரேமியாவிற்கு எதிராக எழும்பி நிற்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் கர்த்தர் எரேமியாவை அரணான வெண்கல அலங்கமாக்கி இருக்கிறார். எரேமியாவிற்கு விரோதமாக அவர்கள் யுத்தம் பண்ணினாலும் அவர்களால் எரேமியாவை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரை அவர்களுடைய சத்துருக்களிடமிருந்து விடுவிப்பதாக வாக்கு பண்ணுகிறார்.